Sensation and perception in attention, perception and memory in psychology, Unit 3, TET syllabusல MCQ பார்க்கலாமா? The process of receiving the stimuli through sense organ is known as sensation. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா சென்சர் ரிசீவ் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்வோம்? சென்சேஷன் தானே. The interpretation and organization of sensory information into meaningful experiences is called, அதாவது இன்டர்பிரேட் பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம் சென்சரி இன்ஃபர்மேஷனை ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக, அது என்னன்னு சொல்வோம்? பெர்செப்ஷன். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக சில ஸ்டிமுலைஸ் நம்மளுக்கு சென்ஸுக்கு வந்ததுன்னா அது சென்சேஷன். இப்போ சென்சரி இன்ஃபர்மேஷனை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அந்த இன்டர்பிரேட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை என்னன்னு சொல்லுவோம்? பெர்செப்ஷன். The difference between the sensation and perception is that sensation is a physical and perception is a psychological. So sensation physically நம்ம டச் பண்ணும்போது ஒரு சூடாவோ இல்லை ஏதோ ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸில் ஒன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், அது ஃபிசிக்கலாக. ஆனால் பெர்செப்ஷன்ன்றது பிரெயின் சம்மந்தப்பட்டது, மைண்ட் நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது. ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பெர்செப்ஷன். Which of the following is not a sense organ? Brain. Perception involves which of the following process? Selection, organization and interpretation. So select பண்றோம், organize பண்றோம், அதுக்கப்புறம் சொல்றோம், interpret பண்றோம். The Gestalt psychologist emphasizes whole is greater than the sum of the parts. So whole is greater than the sum of the parts. இப்போ வந்து நம்ம ரெண்டு சம்மு கொடுத்து இப்போ 19. ஸோ 19 எப்படி? 19 இஸ் அ ஹோல் நம்பர். அதை ஹோல் நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம எப்படி பிரிக்கணும்? 10 + 9 பிரிக்கலாம். ஓகே, 14 + 5 பிரிக்கலாம். ஸோ அப்போது எது கிரேட்டர்? த ஹோல் இஸ் த கிரேட்டர். ஹோல் நம்பர் தான் கிரேட்டர் தான் த சம் ஆஃப் த பார்ட்ஸ். ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கெஸ்டால் சைக்காலஜிஸ்ட் எதை எம்பசைஸ் பண்ணுறாராம்? whole is greater than the sum of the parts. So sum of the parts விட whole தான் பெருசு அப்படின்றது சொல்றாராம். Okay. The law of proximity states that objects near each other are perceived as a group. So object பக்கத்துல இருக்கு இல்லையா, near each other, ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்குதுன்னா அதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அந்த வெஜிடேபிள்ஸ். இப்போ வெஜிடேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போனீங்கன்னா மார்க்கெட்டில் தனித்தனியாக வந்து பஞ்ச் இதுவாக வச்சுருப்பாங்க. கேரட் ஒரு பக்கம், தக்காளி ஒரு பக்கம். ஆனால் அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பஞ்சா வெஜிடேபிள்ஸ் தானே. ஸோ அதை தான் பக்கத்தில் இருக்கிற அது ஃபுல்லாகவே அந்த இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கிற இடம். ஓகே, தட் இஸ் கால் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸு பக்கத்தில் இருக்கிறது நம்ம என்ன அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கணும்? குரூப் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி என்ன சொல்லுது? ஸோ த ஆப்ஜெக்ட் நியர் ஈச் அதர் ஆஸ் பெர்சீவ்ட் ஆஸ் அ குரூப். த லா ஆஃப் சிமிலாரிட்டி எக்ஸ்பிளைன்ஸ் similar elements are grouped together. So the law of similarity எதை சொல்லுது? ஒரே மாதிரியா இருக்கிறத ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The law of closure means tendency to close incomplete figures. So law of closureனா இன்கம்ப்ளீட்டா இருக்கிறத க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்றாங்க இல்லையா, முடிக்கலன்னா கூட முடிச்ச மாதிரி, அந்த மாதிரி தான் இதுவும். Tendency to close the incomplete figures. Incomplete figures close பண்ணுற tendency இருக்கிறது தான் என்னது? Law of closure. Law of continuity means lines are seen as following the smoothest path. இப்போ கண்டினியூவாக போயின்னு இருக்குது, லைன் போயினே இருக்கு இல்லையா, ஸ்மூத்தஸ்ட் பார்ட் வரையும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது கண்டினியூ ப்ராசஸாக இருக்குது. Law of figure and ground refers to perception of one object as main and the rest as the background. ஸோ நம்ம பெர்சீவ் பண்ணுறது தான் மெயின் ரோலு, மற்றது எல்லாமே பேக்ரவுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பெர்செப்ஷன் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்டை பற்றி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் மெயின்.
மற்றது எல்லாத்தையுமே பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஓகே. The visual illusion where parallel lines appear to converge in the distance is called ப்ரோசோ illusion. இப்போது விஷுவல் illusion நம்ம கண்ணால் பார்க்கும்போது சில illusions ஏற்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா parallel lines வந்து ஒன்றா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல கன்வர்ஜ் ஆகும், ஒன்றா சேர்ந்து கன்வர்ஜ் ஆகும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில். அப்போ அது என்ன illusion? போன்சோ illusion. போன்சோ illusion பார்த்தீங்கன்னா when the converging lines make identical objects appear different in size. ஸோ கன்வர்ஜிங் லைன்ஸாக இருக்கும், ஆனால் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சைஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போன்சோ illusion. The misinterpretation of a real external stimulus is known as real external. இது வந்து illusion சொல்லலாம். ஸோ illusionனா ஃபால்ஸாக புரிஞ்சுப்போம். ஒரு கயிறுக்கு வந்து பாம்பன்னு புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி. ஸோ ஃபால்ஸாக ரியல் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸை ஃபால்ஸ் அதாவது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிப்போம். அதுக்கு என்ன சொல்வோம்? illusion. Seeing a rope as a snack in dim light is an example of illusion. இப்போ தானே சொன்னது. Experiencing a sensory perception without an external stimulus is known as hallucination. ஸோ ஒரு சென்சரி பெர்செப்ஷன் வித்தவுட் அன் எக்ஸ்டர்னல். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது, ஆனால் எங்கேயோ வந்து எரிச்சுன்னு இருப்பாங்க, அந்த ஸ்மெல் நம்மக்கிட்ட வரும். அந்த ஸ்மெல் எது ஸ்மெல் பண்ணுது? நம்மளோட மூக்கு, சென்ஸ் ஆர்கன். ஸோ அப்போ அது என்னது? ஹாலுசினேஷன். அந்த மாதிரி ஏதோ எரிகிற மாதிரி இருக்கே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஹியரிங் த வாய்ஸ், அப்புறம் ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து ஹாலுசினேஷன். Hallucination are often found in schizophrenia. ஸோ ஹாலுசினேஷன் எப்போ தெரியுமா? schizophrenia. இது வந்து ஆடிட்டரி அண்ட் விஷுவல் ஹாலுசினேஷனோட காமன் சிம்டம்ஸா. schizophrenia வந்து விஷுவல் அண்ட் ஹாலுசினேஷனோட காமன் சிம்டம்ஸா. schizophrenia. Muller-Lyer illusion involves. So Muller-Lyer illusion involves misjudgment of line length. So line length இப்போ பார்த்தீங்கன்னா illusion படி Muller-Lyer illusionல 2 equal lines இருக்கும். appear unequal due to arrow-headed shapes. arrow-headed shape ஆல்சோ unequal மாதிரி தெரியும். ரெண்டுமே ஈக்குவல் லைன் தான், ஆனால் arrow-headed ஷேப்பால் unequal மாதிரி தெரியும். அப்போ அது என்னது? மிஸ்ஜட்ஜ்மெண்ட். ஸோ லைன்ஸ் நேராக தான் இருக்குது, ஆனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அது வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் லைன்ஸாக அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது என்னது? தப்பான ஜட்ஜ்மெண்ட் தானே. மிஸ்ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லைன் லென்த். Seeing a face in the clouds is an example of pareidolia illusion தான் அதுவும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸில் வந்து முகம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது pareidolia illusion. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் illusion. இது மைண்ட் பெர்சீவ் ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸில் வேர் நன் எக்ஸிஸ்ட். அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸில் நம்ம மைண்டு வந்து ரீட் பண்ணுமா இந்த மாதிரி இருக்கே அப்படின்றது. பெர்செப்ஷன் கான்ஸ்டன்சி ரெஃபர்ஸ் டு perception remains stable despite changes. Size, shape, color allow us to perceive the objects unchanged even when the sensory input varies. அப்போ நம்ம perception வந்து remain ஸ்டேபிளாக இருக்கான் despite the changes இருந்தாலும் இந்த கலரு, ஹைட்டு, அந்த ஆப்ஜெக்டோட சென்சரி இன்புட்ஸ், அதாவது கன்சிஸ்டன்சி, ஷேப், சைஸ் அதெல்லாம் மாறாது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ability to perceive the depth or the distance is known as depth perception. நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ டெப்த் இருக்குது, இவ்வளோ ஆழம் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறோம்? டெப்த் பெர்செப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.